ஆளுநர் மாற்று. விஜய்க்கு சிபிஐ சம்மன். ஜனநாயகன் மறு தணிக்கை தள்ளிவை. 3 ஒரே செய்தி. எப்படி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாது. அமித்ஷா மோடி இவங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம். ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவார், ஹீரோவாகவே நான் முதல்வராகி விடுவேன் என்கிற ஐடியாலஜி இல்லை, தேவை. அரசியல்வாதியே தேவையில்லை. அவனோட எல்லா பிளானும் இங்க ஃபெயிலியர் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஏன்னா அவன் படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் வணக்கம் தொடர்கள் நான் ஜவஹர். ஆளுநர் மாற்று. ஆனந்தி மேற்கொண்டதுக்கு மாற்று. விஜய்க்கு சிபிஐ சம்மன். ஜனநாயகன் மறு தணிக்கை தள்ளிவை. 3 ஒரே செய்தி. எப்படி சரி, இப்ப என்டிஏ கூட்டணி, மோடி அமித்ஷா கூட்டணி தமிழ்நாட்டில் எடப்பாடி சேர்த்தியும் வெற்றி பெறாது அப்படின்னு நாங்க சொல்ல, அவங்களுக்கு அமித்ஷாவுக்கே தெரிஞ்சிருச்சு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும். அப்ப வெறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக சேர்ந்து மட்டும் வெற்றி பெறாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து எதிரணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அவங்க மக்கள் நல திட்டங்கள்னால மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றிருக்காங்க, அது அல்லாம கூட்டணி பெறலாம். அப்ப வெற்றி பெறது கடினம், வெற்றி பெறவே முடியாதுங்கிற தகவல் அவங்களுக்கு போயிடுச்சு. அவங்க இப்ப என்னன்னா இப்ப கூட்டணி பலப்படுத்தணும்னு முடிவு. அடுத்து இந்த கூட்டணியை பலப்படுத்தணுங்கிறத அமித்ஷா மோடி இவங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம். ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவார். ஏன் 200 தொகுதின்னு சொல்றாங்கிறது முக்கிய காரணம். 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவார் சூழ்நிலை வந்துருச்சு. அவர் 200 வெற்றி பெறாரு. ஒரு தொகுதி ஒரு ஸ்டேட்ல ஒரு கட்சி 200 தொகுதியில ஜெயிச்சு போகுது. இப்ப அடுத்த தேர்தலில் பார்ப்போம். இப்படித்தான் நினைப்பாங்க அரசியல், இவங்களாத்தான் நினைப்பாங்க. ஆனா ஏன் இங்க அப்படி துடிக்கிறாங்க? 200 தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்காருன்னா அவர் இந்தியா முழுக்க மாநில சுயாட்சியின் குரலாக மாறிவிடுவார். வலிமையான விஷயம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இல்லைனாலும் இவருடைய குரல் மாநில உரிமைக்கான குரல் இந்தியா முழுக்க ஒழிச்சுட்டு தான் இருக்கு. அது வேற விஷயம். அவர்களுடைய எண்ணம் இப்பயே பாத்தீங்கன்னா சிவசேனாவுடைய சாமனா பத்திரிகைகள் எழுதியிருக்கா, இந்தியாவுக்கு வலிமை இல்லாம இருக்கு, ஸ்டாலின் மம்தா போன்றவர்கள் வரணும். மம்தாவை சொல்றாங்க சரி, ஸ்டாலின் சொல்றாங்க. அதுக்கு மேல ஒரு மகாராஷ்டிராவில் இந்தி மொழி பிரச்சனை வந்தப்ப அவன் சொன்ன ஸ்டாலினை தான் சொல்றான். காஷ்மீர்ல மொஃப்தி அவங்க உருதுல பேச்சு அப்படின்னு சொல்லி நிருபர் சொன்னோன்னே இதை போய் ஸ்டாலின் சொல்ல முடியுமா அப்படின்னா, அப்ப மொழி பிரச்சனை ஒரு உறுதியான தெளிவான ஒரு தலைமைங்கிறது இந்தியா முழுக்க. பீகார்ல இவர் போய் பிரச்சாரம் பண்ண போனப்ப பீகாரில் இங்க தமிழ்நாட்டுக்கு வளமான பீகாரிகள் ஸ்டாலினுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. ஆக இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய தலைவர் மட்டுமல்ல, இவர் மாநில உரிமை பேசணும். மாநிலத்திற்கு சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அதை தீர்மானமாகவே போட்டு எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த தீர்மானங்கள் அற்புதமான தீர்மானங்கள், கூட்டாட்சி தத்துவத்துக்கான தீர்மானங்கள். அப்ப ஸ்டாலின் எழுச்சி பெறுவதுங்கிறது அவர்களுக்கு பெரிய அச்சம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா தாவேகாவை தன்னோட சேர்த்துக்கிட்டா நாம் பலம் பெறுவோம். தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்போம். தாவேகா அந்த ஏன் தயங்குறாருன்னா அவங்க நான் தனிச்சா ஆட்சி செய்வோம். ஏன்னா நான் என்னுடைய ஹீரோயிசத்திலேயே எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க, நான் ஹீரோவாகவே நான் முதல்வராகி விடுவேன்கிற அந்த ஒரு சினிமாத்தனமான தலைவரம். அதனால அவர் என்ன செய்யறாரு, வந்துருவாங்க. அதே போலவே அவருக்கு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஆளுங்க ஐடியாலஜி அவங்களுக்கு கிடையாது. சரி, ஐடியாலஜி இருக்கே அது கட்சிக்கு கேட்போம். கட்சின்னா ஐடியாலஜி என்னங்க ஐடியாலஜி கட்சிக்கு? மாநிலத்துக்கு ஒரு நாட்டுக்கு சாலை வசதி, மின்சார வசதி, தொழில் வசதி செஞ்சுட்டா போதுமே. இருக்கிறது ஒரு ஐடியாலஜி அப்படி இப்படிலாம் போட்டு நிர்வாகம் பண்ண நாம நிர்வாகம் பண்ணலையா அப்படி கேள்வி வரும்.
ஐடியாலஜி இல்லை, தேவை. அரசியல்வாதியே தேவையில்லை. ஒரு அதிகாரி ஆட்சி நடத்திட்டு போயிரு, அதிகாரிகள் செஞ்சுட்டு போகலாம். அப்ப ஐடியாலஜிங்கிறது ஒரு சமுதாயம் ஏற்றத்தாழ்வோடு இருக்கும்போது அந்த ஏற்றத்தாழ்வை சமப்படுத்துவதற்கு ஒரு ஐடியா வேணும், கொள்கை வேணும். அந்த கொள்கை அடிப்படையிலான சட்டங்கள் போடணும். காலை உணவுங்கிறது அந்த குழந்தைகள் சாப்பிட்டு படிச்சு இந்த சமுதாயத்துல வளர்ந்து வரணும், அந்த சமூகம் வரணும், படிப்புக்கு வரணும். சமப்படுத்துறதுக்கான வேலை. பெண்கள் கிராமத்துல இருக்கிறாங்க, நம்ம இதுக்கு போய் வேலைக்கு போய் டவுனுக்கு போய் செலவு பண்ணி நான் சம்பாதிக்கிறதுக்கு போய் வர்ற செலவே நமக்கு கட்டுப்படி ஆகுதுனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன். கிராமங்களில் முடங்கி கிடந்த பெண்கள், நீங்க ஃப்ரீயா போகணும், உங்களால என்ன செய்யணுமோ அதை செய்யணும், நீங்க சம்பாதிக்கிறது அப்படியே உங்க வீட்டுக்கு போட்டும் அப்படின்னு கொண்டு வந்த சமூக நல திட்டம் தான். செலவு கிடையாது, கடன் கிடையாது, அதுக்கு பேர்லாம் செலவு கிடையாது, முதலீடு, சமூக முதலீடு. அடுத்து மாதம் தொகை, அவங்க பெண்களுடைய கைகளுக்கு போற பணம் வந்து அது வந்து சமூக வளர்ச்சிக்கான பெரும்பான்மையான. ஆண்களுடைய கைக்கு போற பணத்தை வந்து என்ன சொல்றேன்னா அது வந்து லிக்யூடு அப்படிமா, அது வந்து கரைஞ்சு போயிடும், வீட்டுக்கு போய் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சமுதாயத்துல பெண்களுடைய வளர்ச்சிங்கிறது, அதுக்கான திட்டங்கள் சமூக வளர்ச்சிக்கான திட்டம், முதலீடு அப்படிங்கிறது புரிஞ்சு சமூகத்துக்கு திட்டங்களை போட்டு இருக்கிறவர் ஸ்டாலின். அப்ப இந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இவங்க என்னன்னா இந்த ஐடியாலஜி, இதுதான் இதுக்கு பேர் தான் ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜிய இப்படி சமூக திட்டங்களை யோசிச்சு கொண்டு வரும். இடஒதுக்கீடு, இந்த முதல் தலைமுறைக்கு வந்து படிப்பில்லாத முதல் தலைமுறைக்கு வந்து கல்வி, முன்னுரிமை, இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து சமப்படுத்துற, இந்த சமப்படுத்துற விஷயத்துக்கு தான் கொள்கை, அதான் வந்து ஐடியாலஜி. அப்ப இந்த ஐடியாலஜி இல்லைன்னா நான் எதுக்கு இந்த கட்சியில இருக்கணுங்கிற எண்ணம் அதான் செதம் சொல்லுவேன். ஐடியாலஜி இருந்தாலும் கீழே வரைக்கும் போகும். திமுகவில் இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்க எங்களுடைய கொள்கை இதுன்னு வரிசையை சொல்லுவாங்க, இப்படியா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் திமுக யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஐடியாலஜி இருக்கிற கட்சி. தமிழர்கள் அப்படி இல்லை. அப்ப ஐடியாலஜி இல்லாத கீழே போகாத கட்சி என்ன அதிமுக மாதிரி பார்ப்பாட்டா உடஞ்சு போயிடும். அதாவது ஒரு கட்சி உடஞ்சு போயிடும். அப்ப தாவேகாவும் ஒரு பயம், நம்ம உள்ள போனோம்னா நம்ம கட்சி செதாயறதுக்கான வாய்ப்பு, கட்டமைப்பு வேற இல்லை. தேர்தலில் கூட்டணின்னு போயிட்டா கூட்டணி கட்சிகளால நிற்கும், அவங்களுக்கு வேலை செய்யணும். இங்க இருக்கிறதவங்களால நம்ம மட்டுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு மாதிரி சினிமா கதை மாதிரி நம்ம கட்சி கொண்டு போகணுமே, இது போச்சுன்னா என்ன பயம் இருக்கு. அதனால அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க சிபிஐங்கிற சாட்டை கையில் எடுத்திருக்காங்க. பவன் கல்யாணம் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. அவர் பல ஆசைகளை தூண்டி விட்டுருப்பாரு. நீங்க துணை முதல்வராக இருந்தாலே நிறைய சாதிக்கலாம் சொல்லிட்டெல்லாம் சொல்லி அவங்க கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. சரி, அப்ப தாவேக்காக இதுக்குள்ள இது புரிஞ்சு முடியுங்க. சிபிஐ வந்துச்சுங்கிறப்ப எங்களுக்கே புரியுது, தானே பேசுறது எல்லாத்துக்கும் தோணும். ஆனா இதுல கவர்னர் மாற்றத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன சொன்னாங்க கவர்னர் மாற்றத்தப்ப? தமிழ்நாட்டுல வந்து என்டிஏ ஜெயிக்கிறது, மேற்கு வங்கத்துல மம்தாவுக்கு வந்து 2-1 பார்க்கணும்னா இவர் தான் போகணும். இவரு அப்படி ஒரு பெரிய ஒருத்தான ஆள் இல்லையே, நம்ம தான் பார்த்துட்டோங்க. இவர் செஞ்ச எல்லா வேலையும் என்னன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழர்களுக்கு தெரியப்படுத்தி போயிட்டார். பல்கலைக்கழகம் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தமிழருக்கான உரிமையை வந்து இவர் எதையாவது ஒன்று சொல்ல ஸ்டாலின் எதிரி அட்டிக்கார், இவர் எதையாவது ஒன்று சொல்ல ஸ்டாலின் எதிரி அடிக்க, அவங்களா புரிஞ்சிச்சு, பாடம் எடுத்த மாதிரி நடத்தி கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ இவர் இங்கே அங்க இவரு ஸ்டாலின் பண்பானவர், தன்மையானவர், அது உறுதியானவர். ஆக இங்க இவ்வளவு பண்பாடு, இவர் வெளியே போறப்ப கூட இவர் போய் என்ன செய்யறாரு, வழி நினைச்சிருக்கிறாரு, மரியாதை நின்றுவாங்க, அவ்வளவு நாகரிகமா நான் இருக்கிறேன். இவர் இப்படி இருக்கிறார். அங்க மம்தா போய் இதுல போந்து ஆவணங்களை தூக்கிட்டு வந்துச்சு. எஸ்ஐஆர் எங்க விளையாண்டுருக்கீடா, என்ன இங்க நாங்க எங்க கட்சியினுடைய இது ஃபைலா நாங்க வச்சுட்டு நீ தூக்கிட்டு போய் அமலாக்கத்துறை தூக்கிட்டு வந்தாங்க. நீ அங்க போய் நீ பண்றது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா மேற்கு வங்கத்துக்கு போறாங்கிறது வந்து இது கிடையாது. இது வந்து ஆக்சுவலா வேற ஐடியா. தமிழ்நாட்டுல இருந்து கவர்னர் போயிட்டாரு, இங்க பொறுப்பு கவர்னர். நம்ம பொறுப்பு கவர்னர் இருக்கான்னு அப்புறம் என்ன அப்படி 2016 ஜெயலலிதா மாதிரி ஜெயிச்சாங்க, உடல்நலக்குறைவு இருந்துட்டாங்க.
சசிகலாவுக்கு மெஜாரிட்டி எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் வச்சு கவர்னர் மாளிகைக்கு போறாங்க. கவர்னர் காணாம போயிட்டு வித்தியாசம் பம்பாய் போட்டாருங்க. அவர் மகாராஷ்டிரா கவர்னர் இது பொறுப்பு தாங்க. பொறுப்புக்காரடா இங்க மாநில அரசு உருவாங்க, நீ பாட்டு அங்க போய் உட்காந்துரு இல்லைங்க அவர் வருவாங்க. எந்த பதிலும் இல்லை. இவங்களும் அப்படி உட்காந்துட்டாங்க, வெயிட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களுடைய கேஸ் வந்து தீர்ப்பு வரப்போகுதுனாங்க. 1 வாரம் 2 வாரத்துல தீர்ப்பு வந்துருச்சு. சசிகலா மேயருக்கு தண்டனை ஆயிடுச்சு. இங்க எம்எல்ஏக்களுக்கு வந்து எடப்பாடி அவங்க தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் அது தனி. சோ பொறுப்பு அப்படிங்கிறது தான் தப்பிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு இடம் இல்லாத. அது மாதிரி இங்க தாவேக கூட்டணி அமைச்சா கடி நெருக்கடியாகும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து மெஜாரிட்டி வர்றது கஷ்டம். அல்லது கூட்டணியா தவிர தனி திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற மாட்டாங்க. அப்ப கூட்டணி கட்சி காலில் தான் நிக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த பலவீனமான கட்சிகளை நம்ம பக்கம் இழுக்கலாம், எம்எல்ஏக்களை இழுக்கலாம், பேரம் பேசலாம் அப்படின்னு. பலவீனமான கட்சின்னு இங்க வந்து அப்படி ஒன்றும் இல்லை. திமுகவோட இருக்கிற பிசிக்கானாலும் சரி கொள்கை அடிப்படையில் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கு கொள்கையில் இருக்காங்க. காங்கிரஸ் ஆன்டி பிஜேபியில நிற்கிறான். அது தமிழ்நாடு. வேற ஸ்டேட்டா கூட நீங்க என்னவோ எதாவது சொல்ற, தமிழ்நாடுங்கிறது வேற. அப்ப கொள்கை அடிப்படையிலான இவங்க கூட்டணி புதுசா வந்திருக்கிறவங்களும் இவங்களை புரிஞ்சு இவங்களோட இருப்பாங்க. அப்படி ஒரு இதுதான். ஆனா அவங்க எண்ணம் அப்படி பலவீனமா இருக்கிற கட்சிகளை வந்து பேரம் பேசுறதுக்கு கால அவகாசம் வேணும். அப்ப பொறுப்பு கவர்னர் வந்து இருக்க மாட்டாது, போயிடுவார். அவருக்கு வந்து அப்ப எல்லாம் பேரம் முடிச்சாப்பா, நம்ம எல்லாம் வந்துருவாங்களாப்பா, எல்லாம் முடிச்சா சரி நான் வரேன்னு வந்துடுவார். அதுக்காக தான் பொறுப்பு கவர்னர் போட்டிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியே அமைஞ்சாலும் கூட்டணியிலே ஒரு கூட்டணியிலே இருந்துச்சுன்னா நாம எப்ப வேணாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இவர் வந்து மாநிலத்துக்கான குரலா வந்து இந்திய அளவுல போகாது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் எந்த நிலையில இருந்தாலும் அவர் வந்து மாநில உரிமைக்கான குரலாகவே தான் இருப்பார். நீ என்னவோ நினைக்கிற மாதிரி அரசியல் வச்சுன்னா அவர் கிடையாது. அது வேற ஸ்டைல். அவர்தான் என்னன்னா, ராஜாவுக்கு போய் கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. கொள்கையில் அவர் இவர் எல்லாருமே ஒரே பாதைதான். அப்ப பெரியாருடைய அரசியல் வடிவமா வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா, கலைஞர், அந்த வழியில் இருக்கிற ஸ்டாலின் உறுதியேற்பாளர்களாகத்தான் இருப்பார். ஆனால் இவர்களுக்கு இந்த குரல் இருக்கக்கூடாது, இந்த குரல் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. இதை எப்படியாவது உருக்குலைச்சி, உங்களுக்கு நல்லா தெரியுது தாவேக்காவை சேர்த்தனாலும் இவங்க மெஜாரிட்டி வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் என்ன செய்யலாம், கவர்னரை மாற்று. இதுதான் உங்களுடைய திட்டம். இந்த மோடி, அமித்ஷாங்கிறது RSS பிள்ளைகள். அவங்க இந்த திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அந்த உரிமை குரல், மாநில உரிமை தான் மனித உரிமையினுடைய அடிப்படை. மாநில உரிமையில நீங்க வரிசை எடுத்து பாருங்க, மனித உரிமை எல்லாமே இதுக்கு எகென்ஸ்டா தான் அவன் வந்து தேசிய உரிமை. ஸோ மாநில உரிமைகளின் குரல் ஒழிக்கணுங்கிறதுக்காகத்தான், அந்த குரல் ஒழிக்க கூடாது, இதை வந்து தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கவர்னரை மாத்தி, அவன் எல்லாம் ப்ரிப்பேரா இருக்கான். இப்படி நடந்தா இப்படி நடந்தா இல்லை, இவர் 60 ஜெயிச்சிடாரு, சரி ஓடிப்போ, நினைச்சா நடந்துச்சு, ஒண்ணும் முடியல, அப்படி போயிடுவான். ஆனா எல்லாமே ப்ரீ பிளானா இருக்கான். அவனோட எல்லா பிளானும் வந்து இங்க ஃபெயிலியர் தான் அவங்களுடைய எல்லாம். ஏன்னா அவன் படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் வந்து ஸ்டாலின். நன்றி.